விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த செய்தியை முழுமையாக பாருங்கள். அதாவது 2 விதமாக இந்த செய்தியை வழங்கலாம். முதலில் நாங்கள் இது செய்தியினுடைய அதாவது உண்மையான செய்தி முதலில் பார்த்துவிட்டு இஸ்ரேல் எப்படி இதனை சோடிக்கிறது என்பதனை இரண்டாவதாக பார்க்கலாம். முதலில் இந்த செய்தி என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இஸ்ரேலினுடைய அதாவது ஹைஃபா நகரத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் ஒரு 20 கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய வீரர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு வீரர் இல்லை அல்லவா, சிப்பாய், அவரினுடைய துப்பாக்கி அதாவது கைத்துப்பாக்கியை கைப்பற்றி அதனை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து திறந்த வெளியில் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார் ஒரு மத்திய தரை கடல் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு அரேபியர் ஒருவர். இதுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இடத்தை சொல்ல போனோம் என்றால் யோக்னியாம் என்று சொல்லக்கூடிய நகர் பகுதியில் தான் இது இடம்பெற்றிருக்கிறது. பஸ் தரிப்பிடத்திலே பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த பயணிகள் மீது தன்னுடைய காரை கொண்டு சென்று மோதுண்டிருக்கிறார் 66ஆம் இலக்க பாதை வழியே. அதன் பிறகு அங்கே இருந்த கைத்துப்பாக்கியோடு நின்று கொண்டிருந்த பாதுகாப்பு படை சிப்பாய் ஒருவரினுடைய கைத்துப்பாக்கியை கைப்பற்றி அதன் பிறகு திறந்த வெளியிலே அவர் சுட்டிருக்கிறார். இதில் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இஸ்ரேல் பாதுகாப்பு படை சிப்பாய் காயமடைந்திருக்கிறார், படுகாயமடைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு படைகளினுடைய ட்ரக் வண்டியினுடைய சாரதி ஒருவர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டிருக்கிறது. அவரும் காயமடைந்திருக்கிறார். குறித்த பகுதியால் வாகனத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்த ஒரு 60 வயதுக்கு அல்லது அதனை அண்மித்த ஒரு முதியவர் ஒருவர் மீதும் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். இதுதான் செய்தி. அதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். என்றாலும் சம்பவ இடத்திற்கு செல்கின்ற போது காயமடைந்திருந்தவரை வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவரையும் அதாவது அந்த கைத்துப்பாக்கி பறிக்கப்பட்ட பாதுகாப்பு படை சிப்பாயையும் அந்த பாதுகாப்பு படை சிப்பாயோடு காயமடைந்த ட்ரக் வண்டியினுடைய சாரதியையும் ரம்பம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. அதாவது அந்த குறித்த இராணுவ சிப்பாயினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். சரி, விடயத்திற்கு வருவோம். இப்போது இந்த நிகழ்வு இடம்பெற்ற போது ஒரு அரேபியர் ஒருவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய வாதமாக இருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய பிரதானி கூறியிருக்கிறார். அவர் பலஸ்தீன ஆயுத குழு ஒன்றோடு தொடர்பினை ஏற்படுத்தியவர் அல்லது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுவோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தவர் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் நிலையிலே இன்னொரு விடயத்தினை பார்க்க வேண்டும். இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இப்போது செய்தி முடிந்துவிட்டது, இதுதான் செய்தி. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதனை பார்க்கலாம். இப்போது இஸ்ரேல், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் இரண்டாவது விடயமாக இஸ்ரேல் இதனை எப்படி காட்டுகிறது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? இஸ்ரேல் என்ன கூறியிருக்கிறது? தீவிரவாத தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இல்லை, நான் கேட்கிறேன், இது அவ்வளவு 50,000 அண்மித்த பொதுமக்களினுடைய கொலைகள் உணர்வுகளை தூண்டியதனால் அங்கே அடிக்கடி அங்கு வாழ்கின்ற அரேபியர்கள் தங்களினுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்காக தங்களினுடைய ஆக்ரோஷம், ஒரு அளவுதானே பொறுமை, அதனை தாண்டிவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதனை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயம் நடக்கின்ற போதுதான் அவர்களுக்கு தெரியும். அடுத்தவர்களுக்கு நடப்பதை பார்த்து எங்களுக்கு கருத்து கூற முடியும், அது இலகுவானது. ஆனால் தனக்கென்று ஒரு விடயம் நடந்துவிட்டால், தன்னை சூழ ஒரு விடயம் நடந்துவிட்டால் அதனை நாங்கள் எதிர்கொள்வது என்பது இருக்கின்றது இல்லையா? அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுபவ ரீதியாகத்தான் புரிந்து கொள்ளலாம். பேசுவதும் கருத்து சொல்வதும் கருத்துக்களை கூறுவதும் எல்லோருக்கும் முடியும். ஆனால் 50,000 மக்கள், தன் உடன்பிறவா சகோதரர்கள், குழந்தைகளோடு கொன்று குவிக்கப்படுகின்ற போது அதனுடைய உணர்வு அலைகள் என்பது எப்படி இருக்கும் என்பது, சில போது வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அந்த எண்ணம் வருகின்ற போது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும். அப்படி உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கலாம். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த விடயத்தை செய்திருக்கிறார். ஆனால் இவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை, 50,000 பேரை கொள்கிறீர்கள், டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியிருப்பு திட்டத்தை அமைத்து உல்லாச பயணமாக காசா பிராந்தியத்தை மாற்றுவதற்கு, உங்களுக்கு அரை நிர்வாணத்துடன் திரிவதற்கு, அந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை விரட்டுவதற்கு ஒரே நாளில் 400 பேருக்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்கிறீர்கள். இது தீவிரவாத தாக்குதல் அல்ல. ஹமாஸ் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு பொதுமக்களை கொலை செய்கிறீர்கள். இது தீவிரவாத தாக்குதல் அல்ல.
ஒருவர் உங்களுடைய இலக்கு, ஆனால் கொள்வதோ 100 பேர். இது தீவிரவாத தாக்குதல் அல்ல. உங்களுக்கு, அதாவது ஹமாஸினுடைய காலஞ்சென்ற தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை சரியாக குறிப்பார்த்து கொள்ள முடியும். அப்படித்தானே செய்தீர்கள்? அதே போல இன்னும் பலரை நீங்கள் அப்படித்தானே செய்தீர்கள். யஹ்யா ஷின்வாராக இருக்கலாம். ஆனால் இதர பகுதிகளில் 50,000 உங்களுடைய தொழில்நுட்பம் அவ்வளவு சீரியது என்று சொல்கிறீர்கள். அமெரிக்கா அவ்வளவு ஆயுதங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு ஆயுதம் ஏந்தியவர்கள் யார், ஆயுதம் ஏந்தாதவர்கள் யார் என்று சரிபார்த்து சண்டையிட முடியாத அளவு உங்களுடைய தொழில்நுட்பம் கோளாறுகளை கண்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுப்ப தோன்றுகிறது. உங்களுக்கு கொத்து கொத்தாக அந்த மக்களை கொன்றொழிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். இது தீவிரவாத தாக்குதல் அல்ல. ஆனால் அவ்வளவு உணர்வுகள், அவர்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள். இலங்கை போன்ற நாடுகளிலே நாங்கள் பெட்ரோல் வரிசையில் இருந்தபோது அந்த பெட்ரோல் மற்றும் எரிவாயு உணவுப் பொருட்கள் இல்லாத அந்த ஒரு குறுகிய காலப்பகுதியை கழிப்பது என்பது மிக கஷ்டமாக இருந்தது. மின்வெட்டு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்பது இலங்கையர்களுக்கு தெரியும். இந்த நிலைமையை உதாரணமாக யோசித்து பாருங்கள். அங்கு வருடக்கணக்கிலே மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, மாதக்கணக்கில் உணவுகள் இல்லை, நீர் இல்லை, குடியிருப்புகள் இல்லை. அவ்வளவு வெட்ட வெயிலிலும் கொட்டும் மலையிலும் கூடாரங்களில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு 2 நிமிடம் இருக்க முடியாத இவர்களுக்கு எத்தனை வருடங்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு? சற்றே வெப்பம் அதிகரித்து விட்டால் எவ்வளவு வார்த்தைகள் எங்களுடைய சூழ வந்து விடுகின்றன. என்னவெல்லாம் பேசுகிறோம். இருக்க முடியாது, இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு குண்டும் தன் கண்முன்னே வந்து விழுகின்ற போது தன்னோடு கதைத்து கொண்டிருந்தவர், தன் தோள் மேல் தூக்கி வளர்த்து கொண்டிருந்தவர், தன்னோடு உணவர்த்தி விட்டு கொண்டிருந்தவர் அடுத்த நிமிடத்தில் இஸ்ரேலினுடைய குண்டிலே சிக்குகிறார் என்றால் அந்த உணர்வு அவர்களுக்கு எப்படி இருக்கும்? நன்கு யோசித்து பாருங்கள். ஆயுதமே ஏந்தாத நிரபராதிகளை, அகிம்சை வழியிலே இருப்பவர்களை, வெறும் கருத்தியலோடு மோதாமல் அந்த நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடியவர்களையே கொன்றொழிக்கின்ற போது அவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஆகவே இது போன்ற செயல்கள் தான் தீவிரவாத செயல்களை தவிர அந்த அந்த விடயத்தை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை என்றாலும் அதனால் உந்தப்பட்ட ஒரு சம்பவமாக தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாறாக அமைதியை விரும்புகின்ற ஒரு சமுதாயத்தை போய் சுரண்டுவது என்றால் கண்டிப்பாக அது தீவிரவாத செயற்பாடு தான். ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை. அவர் பாதையிலே செல்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாதுகாப்படையை கண்ணுறுகிற போது அவருக்கு என்ன தோன்றியிருக்கும்? என் மக்களை கொன்றொழிக்கின்றவர்களில் ஒருவர் அல்லவா நீ? அங்கே இருக்கக்கூடிய தனிநபராக அவரை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் அந்த உணர்வு அந்த சமயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதுதான் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். நீங்கள் இந்த உணர்வை சீண்டுகின்ற செயற்பாட்டை, வேலையை, இந்த தேவையற்ற விடயத்தை நிறுத்தி பாருங்களேன். அவர்கள் உங்களை வந்து சுரண்டவா போகிறார்கள்? அவர்களுடைய இடத்தில் சென்று அவர்களுடைய இடத்தை வளைத்து பிடித்து கொண்டு இன்று அவர்களுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்னும் போதா குறைக்கு அவர்களை அங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் அவர்களுக்கு அப்படி சொல்வதற்கு? எங்கிருந்தோ வருகிறீர்கள், சொந்த வீட்டில் வாழ்பவரை பார்த்து வெளியேறுங்கள் என்று சொன்னால் வாருங்கள் தேநீர் குடித்து விட்டு போவோம் என்று சொல்லும் மனநிலையா அங்கு இருக்கும்? நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? இதுதானே மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளுகின்ற விதம். எவ்வளவுதான் பொறுமை காப்பது, எவ்வளவுதான் மனிதாபிமானத்தை பேணி பாதுகாப்பது, எவ்வளவுதான் நல்லவர்களாக வாழ முனைவது? நடந்த சம்பவம் அதுதான். ஆனால் இஸ்ரேலினுடைய அந்த விடயத்தை மாற்றிச் சொல்ல முனைந்த விதத்தின் காரணமாக தான் இவ்வளவு தெளிவூட்டல். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.